பெரிவாச்சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 10 தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் சகல மார்க்க நிறைவான சரவண பவன் என்ற உபதலைப்பின் நேற்றைய தொடர்ச்சி. பரமேஸ்வரன் பச்சை பசேல் என்று கப்பும் கிளையுமாக ஒரு மரம் மாதிரி இருந்தால், அம்பாள் ஒரு பசுங்கொடியாக அவரை சுற்றி கொண்டிருப்பாள். அவர் பட்டமரமாக காய்ந்த கட்டையாக இருக்கும்போது அவள் என்ன செய்கிறாள்? அப்போதும் அவரை சுற்றி கொண்டிருக்கிறாள். ஆனால் பச்சை கொடியாக அல்ல, இலையே இல்லாமல் நார் மாதிரியான கொடியாக அவரை சுற்றி கொண்டிருக்கிறாள். அபர்ணா அபர்ணா என்று அவளுக்கு ஒரு பெயர். பர்ணம் என்றால் இலை. இலையே இல்லாத கொடியாக இருக்கும்போது அம்பாள் அபர்ணாவாகிறாள். பர்வதராஜகுமாரியாக பிறந்து ஈஸ்வரனை பதியாக அடைவதற்காக அம்பாள் தபஸ் பண்ணின போது இலையை கூட சாப்பிடாமல் கடும் நியமத்தோடு இருந்ததாலேயே இந்த பெயர் உண்டாயிற்று என்று ஓர் அர்த்தம் சொல்வதுண்டு. எனக்கென்னவோ ஸ்தாணுவாக ஈஸ்வரன் இருக்கும் போதும் அவனை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற அம்பாள் கொடிதான் அபர்ணா என்று தோன்றுகிறது. ஈஸ்வரனும் அம்பாளும் இருந்தால் சோமாஸ்கந்தமாக அங்கே சுப்பிரமணியரும் இருக்க வேண்டுமல்லவா? ஈஸ்வரன் ஸ்தாணுவாகவும் அம்பாள் அபர்ணாவாகவும் இருக்கும்போது முருகன் எப்படி இருக்கிறார்? விசாகராக இருக்கிறார் என்று சொல்லலாம். சாகை என்றால் கிளை என்று அர்த்தம். வேதத்தில் பல கிளைகள் உண்டு. அது ஒவ்வொன்றுக்கும் இன்ன வேத சாகை என்றே பெயர் சொல்வார்கள். வி என்பது பல அர்த்தங்களில் வரும். சில சமயங்களில் ஒன்றை உயர்த்தி காட்ட வி சேர்ப்பதுண்டு. உதாரணமாக ஜெயம், விஜயம். ஆனால் விக்கு எதிர்மறை பொருளும் உண்டு. தவா என்றால் புருஷனை உடையவள், விதவா என்றால் புருஷன் இல்லாதவள். இந்த ரீயில் வி சாக என்றால் கிளை இல்லாத என்று அர்த்தம். அப்பா பட்டக்கட்டையாகவும் அம்மா இலையில்லாத கொடியாகவும் இருக்கும்போது குழந்தை முருகனும் கிளையே இல்லாத கீழ்கன்றாக இருக்கின்றார். அது பரம வைராக்கிய சுரூபம். சுப்பிரமணியர் பரம வைராக்கியமாக, ஞானியாக, ஆண்டியாக, தண்டாயுதபாணியாக இருக்கிறார். அவரே வள்ளி தேவசேனா சமேதராக கல்யாண சுப்பிரமணியராகவும் இருக்கிறார். இம்மை மறுமை இரண்டுக்கும் உதவுபவராகவும் வழிகாட்டுபவராகவும் அவர் இருப்பதையே இந்த இரண்டு கோலங்களும் காட்டுகின்றன. பாமர ஜனங்களில் இருந்து தேவர் வரையில் எல்லோரையும் ஒரே போல் அனுகிரகிக்கிறவர் அவர். வேட ஸ்திரீயான வள்ளியை ஒரு பத்தினியாகவும் தேவ ராஜகுமாரியான தேவசேனையை இன்னொரு பத்தினியாகவும் கொண்டவர். பார்வதி பரமேஸ்வரர்களின் கடைக்குட்டியான அவர்தான் தேவர்களில் ரொம்பவும் குழந்தை. அவரே தேவநாயகனாக இருக்கிறார். தேனாம்பேட்டையில் சுப்பிரமணிய சுவாமி கும்பாபிஷேகம் நடந்தபோது தேவநாயகன் பேட்டை தான் தேனாம்பேட்டை ஆயிற்றோ என்று தோன்றிற்று. தேவாதி தேவப்பெருமாளே என்று அருணகிரிநாதர் சொல்வார். அவரை நாம் எல்லோரும் பக்தி செய்து இகபர சேமத்தை பெற வேண்டும். இவ்விதம் பக்தி செய்வதற்காக நம்மை நக்கீரர் ஆற்றுப்படுத்திய நூல்தான் திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை உடைய முருகன் கங்கை ஆற்றில் பிறந்தவர். 6 தங்கிய ஜோதியான அவர் 6 எழுத்து மந்திரமூர்த்தி. 6 தலை கொடுக்கும் 6 முகர், 6 படை வீரர். அவரது வெற்றி நாளான மகாசஷ்டி துலா மாதத்தின் வளர்ப்பிறை 6ஆம் நாள். துலா என்பது அவரது சமநிலையாம். தராசு முனையை காட்டுவது. ஞானத்தில் எங்கும் சமமாக இருந்து கொண்டே லோக அனுகிரகத்துக்காக அசுரர்களை வென்று பக்தர்களை ரட்சிப்பவர். வெளிப்பகையோடு உட்பகைவர் அறுவரையும் அழித்து நம்மை ஜோதி சொரூபமாக்கிற சிகர ஜோதி அவர். மலைகளிலெல்லாம் மணிவிளக்காக மேலே நிற்பவர் அவர். கைலாச மலையில் ஜோதி பொழிவாய் உதித்தார். திருப்பரங்குன்ற மலையிலும் திருத்தணிகை மலையிலும் தேவயானை வள்ளியரை மணந்தார். பல மலைகளில் சேனையை வகுத்தார்.
கந்தமாதன மலையில் சூரனை வதைத்தார். பழனி மலையில் ஆண்டியாய் நின்றார். சுவாமி மலையில் ஞானமொழி பேசினார். தேவாதி தேவ பெருமாளான அவர் பெயரில் பெரியவர். நாம் சின்னஞ்சிறியர். சின்னம் சிறிய நாம் தானியங்களுக்குள் சின்னஞ்சிறிய திணையை காட்டி அழைத்தால் அந்த பெரியோன் வருவான். சின்ன சின்ன தேனீக்கள் சின்ன மலர்களிலிருந்து எடுத்த தேனை விட்டு தினைமா பிசைந்து அவருக்கு நிவேதனம் செய்தால் நமக்கு மனமலர்ச்சி என்ற தேனின் இனிமையை தருவார். தூய பசு மேய்ந்த தாவர லோகம் இயற்கை அழகு முழுவதற்கும் சாரமாக திரண்டு வந்த பசுநெய்யை மாவில் வார்த்து ஜோதி விளக்கேற்றினால் நம் மனதிலும் அவர் ஞானச் சுடரை ஏற்றி வைப்பார். மாவிளக்கு என்று நாம் மாவிளக்கை அவருக்கு அர்ப்பணம் செய்தால் மாவிளக்கான அதாவது மகா தீபமான அவர் நமக்கு ஞான ஜோதியை தருவார். பரமேஸ்வர சுரூபமான அவருக்கு அரண்நாமம் சூழ்க என்று அவரே ஞான சம்பந்தராக வந்து சொன்னதற்கேற்ப அரஹரே ஹரஹ என்று சொல்லி நம் பாபத்தையெல்லாம் எரித்து பரமானந்த ஜோதியாக இருப்போமாக. அரஹரோ ஹரஹரா. பிரிவா சரணம்.